ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி வாழைத்தார் வந்து ஒன்று பழுத்துந்து இல்லைங்களா, அதை தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சமா வெட்டி விடுங்க. கீழே வந்து சிக்கதுல தார பிடிச்சிருக்காத மரத்தை தாங்கி பிடிப்பியே தார பிடிச்சிருக்கு. என்ன ஆயிடுச்சு? ஐயோ ஐயோ, இப்போ மேலே வந்து சிக்கிக்காது தார் வாழ போயிட்டு. இப்போ மேலே வந்து சிக்கிக்காது தார் வாழ போயிட்டு. இப்போ மேலே வந்து சிக்கிக்காது தார் வாழ போயிட்டு. ஆச்சு தார் மேட்டு மேட்டு அலேட்டா வெட்டிட்டு போறதுக்கு போட்டே எல்லா பக்கமும் தெரியும் வெட்டுறதுக்கு. நீ சொல்லி கொடுத்த எனக்கு அப்புறம் பாதி மரத்தை வெட்டுங்க, அலங்காம சாச்சிக்கலாம்னு சொன்னேன். இல்லைன்னா நீங்க வெட்டி எடுத்து போட்டு வருவீங்க. நீங்க வாழை மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் போயிருச்சு. தாரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய தாராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 250 வளத்துக்கு மேலே இருக்குங்க. சீப் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருந்தது. காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. ஒரு 2 பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டுற சிரமம். எப்படியே கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பில்லெல்லாம் நிறைய இருந்தங்காட்டி அப்படியே அழுங்காமல் அந்த தாரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வச்சுட்டேன். என்னென்ன அலப்பறை பண்ணியிருக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு தார் வெட்டி எடுக்கிறதுக்குள்ளே அடியில் வாழைத்தாரில் சிக்கிறாதேங்கிறாங்க. வாழைத்தார் கிடைக்கிறதே பெருசு, இயற்கையாக வந்து கிடைக்கிறதே பெருசுங்க. அது வாழைத்தார் ஓன போயிட்டு போது, நீ எங்காச்சும் போய் அடியில் சிக்கிக்காதேங்கிறாங்க. ஒரு வழியை பார்த்திங்கன்னா எப்படியோ பழமெல்லாம் சேதாரமாகாமல் அப்படியே வந்து வாழைத்தார் வந்து அறுவடை பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங்.